ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தம் சுவை. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிறந்த குழந்தையிலேருந்து 1 இயர் பேபி வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன ஹெல்த்தி ஃபுட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் அமிர்தம் சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக பேபி பிறந்து 6 மந்த் வரைக்குமே மதர் ஃபீடிங் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சிலருக்கு டவுட் என்னென்னு பார்த்தோம்னா, தூங்கிட்டு இருக்க குழந்தைகளுக்கு அப்படியே விட்டுடலாமா, இல்லை 2 hours ஒன்ஸ் கண்டிப்பாக ஃபீட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபீட் பண்ணணும். அவங்க யூரிட் போனாவே அவங்களுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப தூங்காமல், நீங்கள் தூங்க விடாமல் 2 hours ஒன்ஸ் அலாரம் வச்சு எந்திரிச்சு அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும்னு எனக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க. பேபி பிறந்து ஒரு 3 மந்த் வரைக்குமே அவங்கள கேர் பண்ணுறது, தூக்கம் நமக்கு ரொம்பவே தூங்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். பட் 3 மந்த் வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு 2 hours ஒன்ஸ் கண்டிப்பாக அலாரம் வச்சு நீங்கள் எந்திரிச்சு ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் எனக்கு எப்போ போனாலும் அடிக்கடி அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படியே விடக்கூடாது, அவங்கள ரொம்ப நேரம் தூங்கிடுவாங்க விட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அவங்க எந்திரிச்சாலுமே கொஞ்சமாக தான் ஃபீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி. ஸோ நீங்கள் 2 hours ஒன்ஸ் கண்டிப்பாக ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பேபிக்கு ஒரு 4 மந்த் 5 மந்த் அப்படி ஆகிறப்பவே எல்லாருமே கொடுக்குற அட்வைஸ் ராகி கூழ் கொடுங்க அண்ட் கோதுமை கூழ் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க. ராகி கூழ் குடிக்க மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுறாங்க. நான் என்னோட பேபிக்கு பார்த்தீங்கன்னா 5 மந்த் எண்டிங்லேயே அவளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக கொடுங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு நீங்கள் ஃபுட் கொடுக்குற லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு 3 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அந்த மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ராகி கூழ் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறமா கேரட் ஆட் பண்ணேன். கேரட் நல்லா பாயில் பண்ணி இட்லி பாத்திரத்தில் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இந்த பீட்ரூட், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிறைய நார்ச்சத்து இருக்கிற பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக பேபிக்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஹெல்த்தியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா டேஸ்டியாக சமைச்சு கொடுத்தாவே அவங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸாக கொடுங்க. ஒரு சிலர் பார்த்தோன்னா கடையில் ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி அப்படியே ஈஸியாக செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படிலாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்குறனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. நம்ம இப்போ நல்லா பேபியை கேர் பண்ணிக்கிட்டாதான் அவங்க பெருசானா கூட ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. 7 மந்த் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் காய்கறிகளெல்லாம் போட்டு சூப் போட்டு காலையில் வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறமா இட்லி, அவங்களுக்கு காரம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தோடனே நம்ம கொடுத்தோன்னா அவங்க சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொடுக்காம இந்த தேங்காய் பால், இட்லி கூட நான் தேங்காய் பால் எடுத்து கொடுத்தேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூன் டைம் என்ன கொடுத்தேன்னா ராகி கூழ், அதுக்கப்புறமா இந்த கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், பருப்பு சாதம், நான் எல்லா பருப்புமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆஃப்டர்நூன் டைம் நம்ம பருப்பு சாதம், ரச சாதம் அந்த மாதிரி சாதமாக வச்சு கொடுங்க. ஆஃப்டர்நூன் டைம் கூழும் கொடுக்கலாம். 3 o'clock மேலே நீங்கள் கூழ் கொடுக்கவே கூடாது. அவங்களுக்கு டைஜஷன் ஆகாது, ஒரு மாதிரி ஸ்டமக் பெயின் ஆகிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் 3 o'clock மேலே கூழ் ஐட்டம் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்காதீங்க. 8 மந்த் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ராகி கஞ்சி, அரிசி கஞ்சி, அதுக்கப்புறமா வேக வச்ச முட்டை ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இந்த கோதுமை ரவை இருக்குது இல்லையா, அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கிச்சடி மாதிரி செஞ்சு கொடுத்தாவே அவங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் ஆட் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாப்பா அடிக்கடி அவங்க சாப்பிட அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கப்போ இந்த மாதிரி ஃபுட் நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 9 மந்த் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களுக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ரவா தோசை, அதுக்கப்புறம் கோதுமை தோசை, அதுக்கப்புறம் முட்டை சாதம், அதுக்கப்புறம் சுண்டல், இந்த மாதிரி அவங்களுக்கு ஆட் பண்ணிங்கனாவே அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவோம். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்டியாக செஞ்சு கொடுத்துட்டே இருங்க, அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 10 மந்த் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். நான் 10 மந்த்லேருந்து தான் பாப்பாவுக்கு நான்வெஜ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ண ஆரம்பித்தேன். டாக்டர் 9 மந்த் அந்த மாதிரியே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கன்னு சொன்னாங்க. பட் நான் 10 மந்த்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இந்த மட்டன் தண்ணி இருக்கு இல்லையா, மட்டனை நல்லா குக்கரில் பாயில் பண்ணி அந்த வாட்டர் மட்டும் எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆட் பண்ணேன். ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. அதில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நிறையா இருக்குது. இதை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, குழந்தைங்க மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க டைமில் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் நிறைய நோய் எதிர்ப்பு சத்து இருக்குது.
குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று அடிபட்டுட்டே இருக்கும், கீழே விழுந்துருவாங்க, இல்லை கையில் ஏதாவது குத்துக்கு, இல்லை டோரில் இந்த மாதிரி நிறைய கை வச்சு இந்த மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு புண்ணு எல்லாமே சீக்கிரமாக அறியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சக்கரவள்ளியில் கிழங்கு செஞ்சு கொடுக்குறப்போ அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன உள்காயம், அந்த வெளிக்காயம், அந்த மாதிரி புண்ணெல்லாம் சீக்கிரமாக அறியும். இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி, சி, ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய புண்ணு எல்லாத்தையும் அல்லது வீக்கம் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலி எனக்கும் பார்த்தீங்கன்னா 1 இயர் பேபி இருக்கா. அவளுக்கும் இந்த மாதிரி தான் ஃபுட் கொடுக்குறதுக்காக நான் ஒவ்வொருத்தருக்கிட்டே கேட்டுகிட்டே இருப்பேன், என்ன கொடுக்கலாம் எது கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டேயுமே கேட்டு அவளுக்கு 1 இயர் வரைக்குமே நான் இந்த ஃபுட் தான் கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்சது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அமுதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.